So what do you understand by Indian judicial system and what are the various function? சிந்துஜா சொல்லு. இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்னா என்ன? அதோட மெயின் கேரக்டரிஸ்டிக் என்ன? எதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க? சார் டிஸ்பியூட் ரெசொல்யூஷன். டிஸ்பியூட் ரெசல்யூஷன் தான் அதோட மெயின் திங். அதுக்கப்புறம் சார் அதுல வந்து 3 இருக்கும் சார். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் வரும் சார். சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் தான் வந்து டாப் மோஸ்ட் சொல்றாங்க சார். சரி, சுப்ரீம் கோர்ட் டாப் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்ன்றது ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். அது வந்து ஒரு ஃபேர்னஸ் கொண்டு வரணும் ஜுடிஷியல் சிஸ்டத்துல அப்படின்றது தான் அதோட மெயின் எய்ம். அதுல உனக்கு வந்து டாப் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் கீழ என்ன இருக்கும்? ஹை கோர்ட் இருக்கும். ஹை கோர்ட் கீழ என்ன இருக்கும்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மெட்ரோ. ஆமா. இதுல ஹை கோர்ட் எடுக்கிற டிசிஷன் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு அதான் பிரதானம். சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற டெசிஷன் வந்து எல்லா டெசிஷனையும் ஓவர் ரைட் பண்ணும். ஹை கோர்ட் டெசிஷனை கூட அதை ஓவர் ரைட் பண்ணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற டெசிஷன் தான் இந்தியாவுக்கே பிரதானம். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. இப்போ ஆந்திரா ஹைகோர்ட் ஒரு டெசிஷனும், தமிழ்நாடு ஹைகோர்ட் ஒரு டெசிஷனும் சொல்லலாமான்னா, ஒரே விஷயத்துக்கு 2 டெசிஷன் சொல்லலாம். ஆனா, ஆந்திரா ஹைகோர்ட் டெசிஷன் ஆந்திராவுக்கு பிரதானம். தமிழ்நாடு ஹைகோர்ட் டெசிஷன் தமிழ்நாடுக்கு பிரதானம். புரிஞ்சுதா? எஸ் சார். அண்ட் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸும் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்க்கு கீழ வரும். அடுத்தது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பத்தி கேள்வி. மிஸ்டர் பார்த் அப்ளைட் ஃபார் அ ஜாப் ஆஸ் பிரின்சிபல் ஆஃப் அ ஸ்கூல். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டிசைடட் டு அப்பாயிண்ட் ஹிம். ஓகே, இவன் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கான். அவங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. One member of the school management committee privately informed that Mr. Parth he was appointed, but official communication was not given by the school. Later, the management of the school decided to appoint some other person. Okay, someone else. Mr. Parth filed a suit against the school for cancellation of his appointment and claimed damages for loss of salary. Okay. அதாவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அவனுக்கு இன்டிமேட் பண்ணல. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. சோ இது எதை சொல்றது? இந்த பேராகிராஃப், இந்த கொஸ்டின் எதை கேக்குது? என்ன நோக்கி இந்த கொஸ்டின் பாருது சொல்லு ஸ்வேதா? எதை நோக்கி இந்த கொஸ்டின் போகுது சொல்லு? இப்ப அந்த தேர்ட் பார்ட்டி சொன்னதுனால அவங்க வந்து அக்செப்ட் பண்ண அந்த தேர்ட் பார்ட்டி இப்ப சொன்னாங்கல்ல சார், அபிஷியலா அவங்கள வந்து டிசைட் பண்ணல. ஆனா அவங்க கிட்ட வந்து சொல்லிருக்காங்கல்ல, அந்த தேர்ட் பார்ட்டி வந்து இந்த கான்ட்ராக்ட்ல கிடையாதுல்ல சார், அத வச்சு வருதா? கிடையாது. அந்த கொஸ்டினே அதை நோக்கி போல. கொஸ்டின் வேற ஒன்னத்தை நோக்கி போகுது. கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, இப்ப ஆஃபர் அக்செப்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அக்செப்டன்ஸ் நடந்திருக்கு. ஆனா அதை அவங்க கம்யூனிகேட்டே பண்ணல. அப்போ உனக்கு கம்யூனிகேட்டே பண்ணாத அக்செப்டன்ஸ் அவங்க மேல நீ எப்படி கேஸ் போடுவ? ஒருத்தருக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணல. ஆனா அவங்க எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டர் கீச்சு போட்டு வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இவருக்கு கம்யூனிகேட் பண்ணாத ஒரு விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இது எப்படின்னா இந்த லால்மான் சுக்லா கௌரி தத் கேஸ் மாதிரி. எஸ் சார். புரிஞ்சுதா? இப்ப அந்த குழந்தைய தேடி போயிருப்பான்ல அவன். அப்ப அந்த ரிவார்டே இவனுக்கு கம்யூனிகேட் ஆயிருக்காது. அப்ப மத்தவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி குழந்தைய கண்டுபிடிச்சவங்களுக்கு ரிவார்டு குடுக்குறாங்களாப்பா. ரிவார்ட கேட்டு வாங்கிப்பான்னுவாங்க. இவன் போய் ஆனா அவங்க அனௌன்ஸ் பண்ண இடத்துல கம்யூனிகேட் அவங்க இல்ல. பண்ணலன்றான். புரிஞ்சுதா இல்லையா? சோ கம்யூனிகேட் பண்ணாத ஒரு விஷயத்தை கேட்க முடியாது. அதான் இந்த கேள்வி. இது லால்மான் சுக்லா கௌரி தத்தோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் இந்த கேள்வி. புரிஞ்சுதா? சோ நீ என்ன பண்ணணும்? அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் ஃபர்ஸ்ட் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கிவன் கேஸ் இந்த மனுஷனோட அக்செப்டன்ஸ் இவன் கம்யூனிகேட் பண்ணல. ஹென்ஸ் இவன் வந்து இந்த கான்ட்ராக்டே கம்ப்ளீட் ஆயிருக்காது. ப்ராமிஸே நடந்திருக்காது. இவன் போய் கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி முடிக்கணும். சார் அது டாக்டர் அந்த ரயில்வேக்கு வந்து கேஸ்ல தானே சார்? எனக்கு லால்மான் சுக்லா கௌரி தத்ன்றது ரொம்ப ஃபேமஸான கேஸ்லான்றது எனக்கு தெரியும். நீ ஒரு கேஸ்ல சொல்ற. எனக்கு அது தெரியல. நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். அந்த டாக்டர்ன்றவரு ரயில்வே கார்பரேஷனுக்கு அந்த ட்ராக்ஸ் சப்ளை பண்ணுவாங்க சார். அயன் ட்ராக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க சார். அவங்களோட டெண்டரை வந்து ரயில்வே கார்பரேஷன் எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்களோட டெண்டர் அப்ப சரி ஓகே உங்களுக்கு டெண்டர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க சார். அவங்களோட அந்த டிராயர்லயே இருக்கும். அந்த டிராயர்லயே வச்சிருக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுவும் இதுல தான் இன்ஸ்பயர் ஆயிருக்கு. அதுவும் வச்சுக்கலாம். அந்த டிராயர்லயே வச்சுட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற அதுவும் வச்சுக்கலாம்.
அதுவும் இதே தான். இதுவும் இருக்கு சார். அது ஆக்சுவலி லால்மன் ஷெட்ல கௌரி இது வந்து ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட்ல வரும். இந்த கேஸ் வந்து அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட்ல வரும். ஸோ ஆமா. ரெண்டுமே அந்த கம்யூனிகேஷன்ல வருதுன்றதுனால அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சர்தக் இஸ் எம்ப்ளாய்டு as cashier on a monthly salary for 50,000 rupees by ABC Bank for a period of 3 years. Mohit gave surety for Sarthak good conduct. After 9 months, the financial position of the bank deteriorates. Then Sarthak agrees to accept low salary for 40,000. Okay. அதாவது சர்தக்ன்றவன் ஒரு பேங்க்ல கேஷியரா வேலை செய்யறதுக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்கான். அதுக்கு மோஹித்ன்றவன் ஷூரிட்டியா இருக்கான் கேஷியர்ல, அதனால ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அவனுக்கு சம்பளம் 50,000 ரூபா. லேட்டரா அவனோட சம்பளத்தை 40,000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது? அதாவது மொத்தம் 3 பேர் இருக்காங்க. கிரெடிட்டார், டெட்டார், ஷூரிட்டின்னு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த கிரெடிட்டார்ன்றது பேங்க் மாதிரி, டெட்டார்ன்றது இந்த என்ன சொல்றது, இந்த சேலரி வாங்கியிருக்கான்ல சர்தக்கு Salary அவன மாதிரி ஷூரிட்டின்னு ஒருத்தன் இருக்கான். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் சேஞ்ச் ஆகுதா? 50,000 40,000 மாறுதா? எஸ் சார். அப்போ யார்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கணும்? யார்கிட்ட சொல்லியிருக்கணும் அதை பத்தி? ஃபர்ஸ்ட் இது கேரண்டர் கிட்ட சொல்லிருக்கணும். கேரண்டார்ட்ட சொல்லியிருக்கணும். சொல்லலைன்னா அந்த கேரண்டி என்ன ஆயிடும்? டிஸ்சார்ஜ். ரிவோக் ஆயிடும், முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன ஆயிருக்குன்னா 9 months வரைக்கும் அவன் சேலரி 50,000 ரூபா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் சர்தக்கு கலாபெட்டில் கை வச்சுட்டான். இப்போ மோஹித் லயபிளான்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஆன்சர்? 9 மாசம் வரைக்கும் லைபிள் சார். 9 மாசம் வரைக்கும் 9 மாசத்துக்குள்ள அவன் ஏதாவது கை வச்சிருந்தான்னா அதுக்கு மட்டும் தான் லைபிள். அதுக்கப்புறம் அந்த 40,000க்கு அப்புறம் அதுக்கு அவன் கேரண்டியை ரிவோக் ஆயிரும், அதுக்கு லைபிள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆன்சர் எழுதணும். இது கன்க்ளூஷன். மேல ப்ரொவிஷன் என்ன எழுதுவீங்க? வேரியேஷன் டேர்ம்ஸ். வேரியேஷன் இன் டேர்ம்ஸ். ஓகே, அதனால என்ன ஆகும்னா கேரண்டி வந்து ரிவோக் ஆகும்ன்றது எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்தது பை நோவேஷன் கூட வரும் தானே சார்? என்னமா? பை நோவேஷன், ரிவோகேஷன் பை நோவேஷன். ஆமா, ஏன்னா ஷூரிட்டியோட கன்சென்ட் இல்லாம ஒரு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆமா. சி வேரியேஷன் அப்படின்றது தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பான். அதாவது எப்போ வந்து ஷூரிட்டி பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்ல அப்படின்ற ஒரு ஐடியா அந்த இதை பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பானே தவிர அந்த நோவேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டான். நோவேஷன் வந்து எப்போ கான்ட்ராக்ட் பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்ல, எப்போ கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடும் பிட்வீன் த பார்ட்டிஸ்ல அது வரும். அது ஓகே. இது வந்து ஷூரிட்டிக்கு அந்த அந்த பாயிண்ட் வராது எனக்கு தெரிஞ்சு. இதுதான் வரும், வேரியேஷன்ற வார்த்தை தான் வரும். அடுத்தது Rahul was DJ at a 5-star hotel. As per the contract, he is supposed to perform every weekend, twice a week. Okay. Not Saturday, Sunday perform. Okay. Rahul will be paid 2,500 rupees per day. However, after a month, Rahul will fully absent himself from the performance. Taking into account provisions of Indian Contract Act, answer the following. Does the hotel have a right to end the contract? Yes, yes sir. Yes sir. The performance should be the whole for the obligation. என்னடா? The performance should be the whole of the obligation, sir. Yes, the hotel has the right to end the contract because இவன் வந்து perform பண்ண வரேன்னு சொல்லிட்டு perform பண்ணல. See, basically he breaches the contract. So contract breach பண்ணா அந்த affected partyக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? They can claim damages as well as they can terminate the contract. Yes or no? Both rights they have. Yes. If the hotel sends out a mail to Rahul that they have interested to continue the contract and Rahul accepts, can the hotel rescind the contract after a month on the count of subsequently? Okay. See, இது எப்படி தெரியுமா? சிம்பிளா சொல்றேன் பாரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் கேஷ்யூ நட்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். நமக்கு சப்ளை பண்ணவன் செகண்ட் ஆர் தேர்ட் கிரேட் சப்ளை பண்றான்னா either you can pay less money or you can reject altogether. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ
அந்த ஹோட்டல்காரனுக்கு நல்லா தெரியும் இவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு. அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? ரெசின்ஸ் பண்ணிருக்கலாம். அதாவது அப்படியே கேன்சல் பண்ணிருக்கலாம் அந்த கான்ட்ராக்ட்டையே. நீ ஒண்ணு பண்றதுனால நானும் ஒண்ணு பண்ண மாட்டேன்ற மாதிரி முடிச்சிருக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். when there is a breach of contract they can do this. first end the contract. in fact they can claim damages also. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. செகண்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் அவன் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறான். புரிஞ்சுதா இல்லையா? அப்போ என்ன பண்ண முடியாது? கான்ட்ராக்ட் எண்ட் பண்ண முடியாது. அவன் கண்டினியூ பண்றதா முடிவு பண்ணிட்டானே. தென் he cannot rescind the contract later. அதுக்கப்புறம் in which of the case termination of the contract or continuation of the contract can the hotel claim damages? actually எந்த கேஸ்ல damages claim பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கேஸ். ஆமா, if he puts the end they can claim damages. புரிஞ்சுதா? செகண்ட் ஒன்ல அவங்க பண்ணதெல்லாம் இவங்க அக்செப்ட் தெரிஞ்சும் பண்ற அவங்க மாதிரி தான் accept இருக்காங்க. பண்ணிக்கிற மாதிரி. இவங்க அதை ஒத்துக்கிறாங்கல்ல. இந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. இதை மட்டும் கேட்டு போய் ஆன்சர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும். என்ன கொஸ்டின் இது? செகண்டா தேர்ட் கொஸ்டினா? ஃபோர்த் क्वेश्चन சார். ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த்ல செகண்ட். The hotel has right to continue the contract with Rahul, but once this right is exercised, it cannot be sustained in the contract on Sutu. In both the cases, they are entitled to claim damages. ஓகே, பத்தியா இதுதான் சொன்னேன். இந்த கேஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல மட்டும் தான் டேமேஜஸ் கிளைம் பண்ணுவோம்னு சொல்லியிருப்போம். செகண்ட் கேஸ்ல டேமேஜஸ் கிளைம் பண்ணலாமா முடியாதான்றதுக்கு என்ன காரணம்னா, எப்படி அதை கிளைம் பண்ணலாம்னு சொல்றோம் கேளு. இப்ப எனக்கு செகண்ட் குவாலிட்டி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கான காசு கொடுத்துருந்தேன்னா நான் செகண்ட் குவாலிட்டி எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு டிஃபரன்ஸை கொடுன்னு கேட்கறோமா இல்லையா? எஸ் சார். sir. அந்த மாதிரி இது ரைஸ் எக்ஸாம்பிள்ல கூட சொன்னோம். அந்த மாதிரி இது கேஸ் இந்த இடத்துல. அதாவது அவனுக்கு வந்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து 2500 பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கான். இவன் லீவ் போட்டதுனால நான் இன்னொருத்தன் அப்பாயிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. அவனுக்கு நான் 3000 கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ. அந்த 500 நான் இவன்ட்ட கிளைம் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு கேள்வி அது. ரைஸ் இப்போ ஒரு கடையில வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு அவன் கொடுக்கலனா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல அந்த மாதிரி. அதாவது பிரீச்ல கிளைம் பண்ணலாம், அதுல நோ டவுட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நோ டவுட். செகண்ட் பாயிண்ட் நான் கண்டினியூ பண்றேன். I will accept the breach and I will continue. But அந்த டேமேஜஸ் யார் கொடுப்பா? அன்னைக்கான டேமேஜஸ் யார் கொடுப்பான்னும் போது அதை நான் உன்கிட்ட கிளைம் பண்ணுவேன். நான் வந்து அதான் சொல்றேன்ல, நான் உன்னோட செகண்ட் குவாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு பிரைஸ் கொடுத்திருந்தேன்ல, அந்த டிஃபரன்ஸை நான் உன்கிட்ட கிளைம் பண்ணுவேன். அந்த மாதிரி. அடுத்தது, examine whether following constitute bailment. Because parks his car in the parking lot and locks it. He keeps the key with himself. வேலே பார்க்கிங்ல கொடுத்திருந்தா அது பெயில்மெண்ட்ல வந்துரும். ஆனா இது வேலே பார்க்கிங் இல்ல, இது he keeps the key with himself. அப்ப எப்படி அது பெயில்மெண்ட்ல வரும்? பொசிஷன் வந்து ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. சோ இது பெயில்மெண்ட்ல வராது. அடுத்தது என்னது? சீசர் ஆஃப் கூட்ஸ் பை கஸ்டம் அத்தாரிட்டிஸ். அப்ப என் கூட்ஸ் கஸ்டம் அத்தாரிட்டிஸ்ல இருக்கா? இருக்கு. அவங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் என் கூட்ஸ் எனக்கு திருப்பி தருவாங்க. ஓகே, அப்போ இது பெயில்மெண்ட்ல வரும். அடுத்த கேள்வி. சஞ்சய் கோத்தாரி, a big businessman having 2 sons and 1 daughter. He decided to gift his house to his daughter. For this purpose, he called his lawyer at his house and made a written document such as gift. Lawyer advised him to get the document properly registered. When both are going to the registration of document, they met with the accident and both died. Later, daughter found the document and claimed the house on the basis of the document. Some question. Yes, sir, Basically, claim பண்ண- gift valid ஆன்னு கேட்டா gift valid. ஆனா எப்ப அது valid? ப்ராப்பரா Only if ரெஜிஸ்டர் it is பண்றப்போ ரெஜிஸ்டர் Properly பண்ண. registered. registered. So அந்த பொண்ணு Okay. எந்த கன்சிடரேஷனுமே கொடுக்காம அந்த அப்பா அவங்களுக்கான அந்த ஹவுஸ் எழுதி வைக்கிறாருன்னா it can be out of love and affection. So consideration is an exemption for contract made of love and affection, but provided it should be registered. In this case, it is not registered. Okay, hence our legal hair claim பண்ணலாமே தவிர
லீகல் ஏரா எனக்கும் இந்த ப்ராப்பர்ட்டில பங்கு இருக்குன்னு கிளைம் பண்ணலாமே தவிர இந்த டாக்குமெண்ட்டை வச்சு கிளைம் பண்ண முடியாது. புரிஞ்சுதா இல்லையா? கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது 2 சன் ஒரு டாட்டர்னா 3 பங்கா பிரிச்சு கிளைம் பண்ணலாமே தவிர இந்த டாக்குமெண்ட்ல எனக்கு இந்த வீடு அப்பா எழுதி கொடுத்துட்டாருன்னு கிளைம் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? பிகாஸ் இது வேலிட் கிஃப்ட் டீட் கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ணாதான் வேலிட் கிஃப்ட் டீட் வரும். அடுத்த கேள்வி சார், இது சோஷியல் கான்ட்ராக்ட் மாதிரி வந்துடும். ஆக்சுவலி சோஷியல் அக்ரிமெண்ட் மாதிரி வந்துடும். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணாதான் அது லீகலா மாறும், இல்லைன்னா அது சோஷியலா மாறிடும். புரிஞ்சுதா? அடுத்தது, ஆயுஷ் எம்ப்ளாயர் induces employee Bobby to sell his one-room flat at lesser than the market price. Basically என்னது இது? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். Undue influence, sir. Undue influence. டக்குன்னு சொல்லணும். Undue influence. Mr. Bobby sold a flat to Ayush. Later on, Bobby changed his mind and decided to sue Ayush. Examine the validity. So you have to write about undue influence. Okay. First undue influence ஒரு டெஃபினேஷன்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கிவன் கேஸ் இந்த ஆள் வந்து அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால எனக்கு என்ன இப்போ இது இருக்கு பாபிக்கு? பாபியோட ரைட் என்ன? இட் இஸ் டேஷ் கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஸோ பாபி கேன் மேக் இட் வாய்ட் அண்ட் he கேன் regain the portion of the flat and he should return the money whatever he obtained from Ayush. Suraj promises Manoj to paint family picture for 20,000 rupees and assured to complete this assignment by 15th March. சூரஜ்ன்றவன் ஒரு ஆர்டிஸ்ட், மனோஜ் ஃபேமிலின்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிறான். அன்ஃபார்ச்சுனேட்லி சூரஜ் டைட் இன் ரோட் ஆக்சிடென்ட் ஆன் 1st March. 15th March வந்து டெட்லைன், 1st March அவன் இறந்துட்டான். அண்ட் said assignment remains undone. Can Manoj, that is the family people, bind the legal representative of Suraj for promise? No. Because இது என்னது? இது ஸ்கில் இன்வால்வ், Involves personal skill. பர்சனல் ஸ்கில் இன்வால்வ் விஷயத்த அது அப்போ என்ன ஆகிடும்? அது இது இம்பாசிபிலிட்டியாக Void. மாறிடும். ஸோ வாய்டாக மாறிடும். ஸோ he cannot compel the legal representative. ஸோ இது என்ன ஹெட்டிங் போட்டு ப்ரொவிஷன் எழுதுவீங்க? டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்ல அப்படி எழுதணும். சரியா? டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் Performance. இம்பாசிபிலிட்டி, அப்புறம் கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு, ஸோ வாய்ட் ஆயிடுது கான்ட்ராக்ட். இது எல்லாத்தையும் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற மாதிரி எழுதுவோம். ஓகேவா? சப்போஸ் சூரஜ் ஹாஸ் ப்ராமிஸ்ட் டு டெலிவர் சம் ஃபோட்டோகிராஃப் டு மனோஜ் ஆன் 15th March. Payment against 10,000, but he dies before the day. Will representative be down to deliver the photographs? See, Yes, sir. photographs deliver பண்றதுன்றது பர்சனல் ஸ்கில் கிடையாது. ஆல்ரெடி எடுத்து வச்ச போட்டோகிராஃபை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இங்க பர்சனல் ஸ்கில் இல்லாதனால அதை அவங்க கிளைம் பண்ணலாம். Explain quasi contract. The contract which is imposed By government. by law. கவர்மெண்ட் சொல்லக்கூடாது, பை லா சொல்லணும். சரியா? Without Okay, sir. two parties, okay, giving free consent and entering the contract, the law itself imposes that. In fact, it is duty. புரிஞ்சுதா இல்லையா? இது ஒரு ஆப்ளிகேஷனா மாறும். ஏன்னா லா இம்போஸ் பண்றதுனால இது நீ விருப்பப்பட்டு என்டர் பண்றதுலாம் கிடையாது. உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதுலாம் இங்க கேள்வியே கிடையாது. இட் இஸ் த டியூட்டி டு பி என்ஃபோர்ஸ்ட். அந்த டியூட்டி, அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைய ஒரு கார்டியன் பார்த்துக்கணும்னு ஒரு குவாசி கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அந்த குழந்தை இட் இஸ் ஹேவிங் ஆல் த ரைட் டு சூ தட் பர்சன். பார்த்துக்க வேண்டிய ஆளு நெசசரி சப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தையே சூ பண்ண முடியும். ஸோ தே ஹேவ் ரைட் அகேன்ஸ்ட் தட் பர்சன். குவாசி கான்ட்ராக்ட்ல இட் கிவ்ஸ் த ரைட் அகேன்ஸ்ட் த பர்சன். தே கேன் ஈவன் சூ தம். சி, அதாவது கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வந்தால் கூட கொஞ்சம் கதை அடிச்சு எழுதிடலாம். ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் வந்துச்சுன்னா நறுக்கு 4 பாயிண்ட் எழுதி ஆகணும். ஏன்னா இது இன்ஃபோர்ஸ் பை லா. ஓகே, வித்தவுட் த பார்ட்டி என்ட்ரிங் இன்டு த ப்ராமிஸ், ஓகே, வாலண்டரிலி,
அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு டியூட்டி, இது ஒரு கடமை. ஓகே. அதுக்கப்புறம் அப்ப அந்த குழந்தை வந்து அவங்க மேல கேஸ் போடலான்ற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் எழுத முடியுமே தவிர, எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இதுல. சார் அந்த salient features of quasi contracts எழுதலாம். அதான் அதை எழுதி ஆகணும். உடனே அதை அப்படியே எழுதணும்ல, அப்பதானே மார்க் கொடுப்பாங்க. என்னென்ன பாயிண்ட் சொல்லு, ஞாபகம் இருக்கா உனக்கு? எஸ் சார். சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து மணின்னு வரும் சார். ரைட் டு மணி, லிக்விடேட் சம் ஆஃப் மணின்னு வரும் சார். அது நான் ஏதோ correct ஆ வரும் சொல்றேன். சார். பக்கத்து வீட்ல இல்ல சார், சொன்னாங்க revision சார். அதான் பண்ணா சொல்றேன்ல, தெரியும். அது நீங்க எழுதுறதுதான் படிச்சு கஷ்டம். அந்த மணின்ற வார்த்தை எனக்கு மனசுல இருக்குது. ஆனா அது கரெக்டா கோர்வையா சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. always write to money, though not always to a பாரு, நல்லா liquidated. மகப்பட்டு வச்சிருக்கா. என்ன மீனிங் இல்ல என்ன சார். தெரியாம அடிச்சு மொட்டை மடப்பறோம். சார் நேத்தா சார் படிச்சேன். இப்ப அது கேட்கலாம் தான் சார் இந்த ஆன்சர் சொன்னேன் உங்ககிட்ட. இதுக்கு மீனிங் மட்டும் எனக்கு புரியல. எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ மணின்னு ஒரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஆன்சர் பார்த்துருவோமா அந்த பாயிண்ட்டுக்கு? எனக்கு பொதுவா ஞாபகம் வச்சுக்க முடியும். பத்தியா, ஆப்ளிகேஷன் resembling contract or imposed by law although the parties have never entered into the contract. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் not right against all the world, right against only one person அப்படி வரும் சார். பர்టిక్యులர் வரேன் யோசிச்சு சொல்லாத. இப்பதான் ஆரம்பிச்சிட்டேன், ஆன்சர் தான் படிக்க ஆரம்பிச்சிட்டேனே. அதுல இல்ல. படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். These contracts are passed by doctrine shall not allow to enrich himself unjustified expense of another. Contracts are based on the doctrine that a person shall not be allowed to enrich himself unjustly at the expense of another. So இது ஒரு பாயிண்ட். imposed by law although it is not entered அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எழுதிடலாம். இது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துறான். அப்புறம் salient features எழுத சொல்றாங்க. It does not arise from an agreement of parties but it is imposed by law. Okay, imposed by law ஞாபகம் வச்சுக்கோங்க. It is a duty and not a promise. இது நான் சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கு. The right under it is always a right to money and generally, though not always, to a liquidated sum of money. இதுதான் எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஜஸ்டின் ரெம் ஜஸ்டின் இல்ல அது வந்து கீழே வரும். அது லாஸ்ட் அவர் சொன்னார்ல அந்த பாயிண்ட். சரி, அந்த பாயிண்ட் பெண்டிங் வச்சுட்டு அடுத்த 2 பாயிண்ட் படிச்சிடலாம். Such a right is available against a specific performance and not against the entire world. இதுதான் நான் சொன்னேன். அந்த குழந்தைக்கு நீங்க தான் கார்டியன் ஒருத்தனை போட்டானா அவங்க மேலதான் அந்த குழந்தை கிளைம் பண்ண முடியும்ன்ற மாதிரி பாயிண்ட். அதுக்கப்புறம் சூட் ஃபார் இட்ஸ் பிரீச் மே பி ஃபைல்ட் as the same way. ஸோ சூட், அதாவது அந்த கான்ட்ராக்ட் நீ அதாவது கான்ட்ராக்டை பர்ஃபார்ம் பண்றேன்னா, நான் தான் அந்த கான்ட்ராக்ட் என்ட்ரே பண்ணலையே, அதனால நான் பர்ஃபார்ம் பண்ண கேஸ் போடணும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அது உன்னோட டியூட்டி டு பர்ஃபார்ம். நீ பர்ஃபார்ம் பண்ணலாம், உன் மேல கேஸ் போடலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் விஷயம். இட் இஸ் அ ரைட் டு மணி, இட் இஸ் நாட் அ ரைட் டு லிக்விடேட்டட் மணின்னு போட்டிருக்கான். சரியா? always to a liquidated sum of money. ஏப்பா, இந்த மாதிரிலாம் வேர்டிங் எனக்கு புரியவே இல்லப்பா. சரி, 5க்கு 4 பாயிண்ட் எழுதியாச்சு, அவ்வளவுதான் விஷயம். அப்படின்னா என்ன? இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப உனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கோ தர வேண்டிய பொருளை உனக்கு தந்துட்டாங்க, அதை நீ கன்சியூமும் பண்ணிட்ட. ஓகே, இப்ப அதை திருப்பி தர வேண்டியதோ ஆர் அதுக்கான காசு தர வேண்டியதோ உன்னோட கடமை ஆயிடுது. புரிஞ்சுதா இல்லையா? சோ அது அந்த பொருள் உனக்கு வந்திருக்கவே தேவையில்ல, ஆனா அது உனக்கு வந்துருச்சு. நீ என்ன பண்ணிருக்கணும்? அதை ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். ஆனா நீ அதை பிரிச்சு கன்சியூம் பண்ணிட்ட. புரிஞ்சுதா? இப்ப அதுக்கான காசை நீ கொடுக்கணும், ஆர் அந்த பொருள் நீ திருப்பி கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அதை தான் இப்படி மீன் பண்றாங்க. அதாவது அந்த யாரோ உனக்கு அதை கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க வந்து they can claim that money from you even though, because அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்திருக்க வேண்டிய ஆள் நீ நினைச்சிட்டாங்க, அதனால உங்களுக்கு அவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா உனக்கு தெரியும்ல அதுக்கான ஆள் நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு.
அப்ப நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும், இது என்ன நான் இல்லைங்கன்னு ரிட்டர்ன் பண்ணியிருந்திருக்கணும். இப்ப ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ பக்கத்து வீட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதை உன் வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டான், ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டான்னு திரும்பி சாப்பிட்டேன்னா அப்ப பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காசு கொடுக்கணும்ல நீ. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இட் இஸ் a right to some எப்பவுமே of money. பொருளை திருப்பி தரதுக்கு பதிலா பொருளுக்கான காசை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது பொருளை திருப்பி தரக்க முடியாது சம்டைம்ஸ். ஓகே, சோ அட்லீஸ்ட் அதுக்கான காசை உன்கிட்ட கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி இந்த பாயிண்ட் இது. சரியா? நான் என்னென்ன புரிஞ்சுக்கணும், ரைட் டு மணினா கிளைம் பண்ணலாம், ஆனா லிக்விடேட்டட் சம் ஆஃப் மணினா இவ்ளோன்னு கிளைம் பண்ண முடியாது, அப்படியா சார்? லிக்விடேட் சம் ஆஃப் மணின்றது அந்த லிக்விடேட் டேமேஜ்ல முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்போம். இதுல அந்த அதுதான் ப்ரீ sir. டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்க மாட்டோம்ல. ப்ரீ ஓகே டிட்டர்மைன் சார். பண்ணிருந்தா லிக்விடேட்டர்னு சொல்லுவோம். அந்த லிக்விடேட் சம் ஆஃப் மணினா ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிருப்போம். இல்ல எதுவும் அந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிருக்க மாட்டோம்ன்றதுனால ஒரு அமௌண்ட் ஒரு காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி வரும். சரியா? சரி. இப்போ ஒரு கேள்வி இதமா தூண்டு இருக்கிறதுலயே சின்ன கேள்வி இதுதான். இருக்கிறதுலயே அதிக டைம் கன்சியூம் பண்ணது இதுதான். அடுத்தது சேல் ஆஃப் குட்ஸ். பிரகாஷ் reaches a sweet shop and asks for 1 kg burfi. If the sweets are fresh, அதாவது ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா நான் 1 kg வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறான். செல்லர் ரிப்ளைஸ் மை ஸ்வீட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃப்ரெஷ், ஆல்வேஸ் குட் குவாலிட்டி. ஓகேவா? அதே மாதிரி அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து பிரசாக் அக்ரீஸ் டு பை ஆன் கண்டிஷன் he first taste the piece of burfi. ஓகே, அவன் பர்ஃபி சாப்பிட்டு பார்த்து வாங்குவான்றான், அவனும் கொடுத்துருக்கான், சாப்பிட்ருக்கான். ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சரியா? செல்லர் gives him 1 piece and tasted, find good quality. On reaching the house, Prakash finds the burfi is stale, கெட்டு போயிடுச்சு, and not fresh. ஆனா இவனுக்கு கொடுத்தது அந்த பீஸ் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு, பேக் பண்ண பீஸ் ஃப்ரெஷ்ஷா இல்லை. அப்படின்னா பையன் நல்லா ஏமாந்துருக்கான்னு அர்த்தம். ஓகே, அதாவது அங்க சாம்பிள் கொடுக்கும்போது ஒண்ணா இருந்திருக்கு. ஓகே, இங்க ப்ராடக்ட் கொடுக்கும்போது அது வேறையா இருக்கு. இது என்னது? இது சேல் எதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கணும்? டிஸ்கிரிப்ஷனுக்கும் Sale by சாம்பிளுக்கும் sample. கரஸ்பாண்டிங்கா இருக்கணுமா? State with reason whether Prakash can avoid the contract of sale. Yes, அது ஒண்ணு. Will the answer be different? Prakash does not taste the sweets. See, Prakash sweet taste பண்ணிட்டு இருந்தான்னா அது சாம்பிள். So the bulk should correspond to sample. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிரகாஷ் ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணலன்னா கூட அதே ஸ்வீட் கெட்டு போயிருக்கலாமா? அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃப்ரெஷ்ஷா இருக்குமான்னு கேட்டு தானே வாங்குறான். அப்போ அந்த டைம்ல இட்ஸ் கரஸ்பாண்ட் டிஸ்கிரிப்ஷனா இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுத்துலயுமே கூட பிரகாஷ் கேன் ரிஜெக்ட் த கான்ட்ராக்ட் அண்ட் கிளைம் மணி பேக். பிகாஸ் இது எதுல வரும்? Sale by description, sale by sample. அது மட்டும் இல்ல, ஃபிட்னஸ்லயும் வருமே. Merchantable quality. மெர்கண்டபிள் குவாலிட்டி, ஃபிட்னஸ், ஹோல்சம்னஸ்ல வரும் இது. ஏன்னா ஈட்டபிள்ஸ்ல. ஸோ டிஸ்கிரிப்ஷன் சாம்பிள்லையும் வரும், அதுவும் சொல்லணும். ஃபிட்னஸ் ஹோல்சம்னஸ்லையும் சொல்லணும். ஸோ சேல் ஹாஸ் டு ஹேவ் த கண்டிஷன்ல அதுக்கான பிரீச் ஆஃப் கண்டிஷன் அண்ட் வாரண்டியில் வரும் இதெல்லாம். அடுத்தது இந்த இடத்துல லெட் த பையர் பிவார் சொல்ல முடியாது அவன். அடுத்தது ஆகாஷ் பர்ச்சேஸ் த டெலிவிஷன் செட் ஃப்ரம் அரவிந்த், the owner of Gadda Electronics. இப்பதானே படிச்சோம், செப்டம்பர் 24ல படிச்சோம். திரும்பியும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. ஸோ இருந்தாலும் படிச்சிருவோம் ஒரு தடவை குடுகுடுன்ட்டு. ஸோ அதாவது ஒரு டிவி செட்டை வாங்கிட்டு போறான், 3 நாள் கழிச்சு நான் பே பண்றேன் உனக்கு, 3 நாள் நான் ஒர்க் பண்ணி பார்ப்பேன், பிடிச்சிருந்தா பே பண்றேன்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் 3 நாளைக்குள்ள 2வது நாள்லயே எர்த்குவேக் வந்து அந்த டிவி உடஞ்சு போயிடுது. பே பண்ணணுமான்றதான் கேள்வி. ஆன்சர் என்ன? பே பண்ண தேவையில்லை. பிகாஸ் எப்போ பே பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அவன் 3 நாள் கழிச்சும் அந்த டிவி செட்டை வச்சிருந்தான் அப்படின்னா பே பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இவனே அந்த டிவி செட்டை போட்டு உடச்சிட்டான், மறந்து போய் யாரு ஏதோ கோவத்தில் அப்படின்னா அப்போ பே பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு டிவி பிடிச்சிருக்குன்னு இவன் சொல்லிட்டான், நான் பே பண்ணிடுறேன்ற மாதிரி ஒத்துட்டானா அப்போ பே பண்ணணும். இந்த 3 கண்டிஷனில் தான் பே பண்ணணும். இது வந்து எர்த்குவேக்ன்றது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் வித்தவுட் எனிபடிஸ் ஃபால்ட்டு. இந்த கேஸ்ல அவன் அந்த 3 நாள் யூஸே பண்ணி பார்க்கல, அதனால அவன் பே பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி முடிக்கணும். அதே மாதிரி இதுல வந்து ஃபுல் டெலிவரியும் சேல்ஸும் நடக்கல சார். சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்ல தானே இருக்கு. சேல் அதனால ஆர் ரிட்டர்ன் இன்னும் பேசிஸ் தான் நடக்குது. ஆமா, சேலும் சேல் ஆர் ரிட்டர்ன் நடக்கல. பேசிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால சேலே முடியலன்றதுனால யாருக்கு தான் அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இருக்கும்? அந்த ஓனர் ஆஃப் அந்த செல்லர். செல்லருக்கு தான் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இருக்கும். அருண் கான்ட்ராக்டட் டு சேல் a swift car
to Mr. Nikhil. Both missed to discuss the price of the car. Later, Arun refused to sell the car, saying ground that the agreement was void because அது uncertainty இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒருத்தன் கார் விற்கிறேன்றான், வாங்கிக்கிறேன்னு இன்னொருத்தன் சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சேல் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஆனா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணல. சேலுக்கு பிரைஸ் ஃபிக்சேஷன் மேண்டேட்டரியான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆர் இப்படி ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் சொல்லலாம், ஆர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கலாம். மூணுமே அலவுடு தான். ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெக்கானிக் சொல்ற பிரைஸ் நம்ம 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கலாம், ஆர் யூஸ் பண்ணி பாரு அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் சொல்லுன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, அதனால இது அன்சர்டனிட்டின்னு சொல்லி இதை வாய்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணனா என்ன ப்ரைஸ் கொடுக்கணும்? ரீசனபிள் ப்ரைஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் அதில் அவங்க கிளைம் பண்ண முடியுன்ற மாதிரி கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட் வாய்டுன்னு சொல்றது அக்செப்டபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கணும். Shankar sold 1000 kgs of wheat to Ganesh on credit of 3 months. Wheat would be delivered after 10 days. After 5 days of the contract, friend of Shankar secretly informed him that Mr. Ganesh may default the payment. On the information of that friend, Shankar applies the right of lien. Okay, இன்னும் deliver பண்ணல அப்போ ரைஸை. சரி, யார் வீட்டை இன்னும் deliver பண்ணல. So he withheld the delivery. என்ன நடந்திருக்கு? ஒரு செல்லர் இருக்கான், ஒரு பையர் இருக்கான். செல்லர் வந்து பையருக்கு 1000 kgs ஆஃப் வீட் செல் பண்ணியிருக்கான், ஆனால் டெலிவர் பண்ணல. டெலிவரி வந்து 10 நாள் கழிச்சு பண்ணுறதா சொல்லியிருக்கான். ஓகே, பட் 5வது நாள்லயே அவனுக்கு தெரிய வந்துருச்சு பையர் வந்து காசு கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து ரீடைன் பண்ணியிருக்கான் கூட்ஸை. அவன் கூட்ஸை ரீடைன் பண்ணுறது வேலிடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். Right of lien can be exercised by the unpaid seller. Yes or no? Yes, sir. Yes. Unpaid seller ஒரு செல்லர் எப்ப இருப்பான்? கிரெடிட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம். எக்ஸாக்ட்லி, கிரெடிட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் காசு தரலனா அவன் அன்பெய்ட் செல்லரா இருப்பான். ஆர் கிரெடிட் மாதிரி ஒன்னு பேசிக்கல, காசு தந்திருக்கணும் ஆனா அவன் காசு தரல, அப்ப அவன் அன்பெய்ட் செல்லரா இருப்பான். காசு கொடுத்துருக்கான், அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்திருக்கு, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு, அப்ப அது அன்செட்டில்டு ஆகும். இந்த 3 சிச்சுவேஷனுமே இந்த கேஸ்ல கிடையாது. இந்த கேஸ்ல கிரெடிட் கொடுத்துருக்கான், 3 மாசம் வரைக்கும் இவன் கிரெடிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவன் அன்பெய்ட் செல்லராகவே மாற முடியும். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இந்த கேஸ்ல இவன் அன்பெய்ட் செல்லரே இல்லை, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புரிஞ்சுதா இல்லையா? இப்ப what will be your answer if that buyer becomes insolvent within that 5 days of contract? Appa he can retain that. There is no doubt about it. Understood இல்லையா? At the Indian Partnership Act, Moni, Tony are partners in a firm, Moto. They admitted Sony, Moni, Tony, Sony, as a partner in the firm, and he actively engaged in the day-to-day activities. There is a tradition in the firm that all active partners get a salary of 20,000 rupees. But there is no express agreement there. After admission of Sony, Moni and Tony continued to get the salary, but no salary given to Sony. பேசிக்காக என்ன நடந்திருக்குடா, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் 2 பார்ட்னர்ஸு சேலரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆக்டிவ் பார்ட்னர்ஸு. ஆனால் எங்கேயுமே பார்ட்னர்ஷிப் டீடில் சேலரி எடுக்கலான்னு இல்லை. இவன் ஒருத்தன் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், இவனுக்கிட்ட போடும்போது டீட்லையும் சேலரி எடுக்கலான்னு இல்லை. பார்ட்னர்ஷிப்பில் சேலரி எப்போ எடுக்கலாம்? அக்ரிமெண்ட்ல இருக்கும்போது எடுக்கலாம். அக்ரிமெண்ட்ல இருந்தா மட்டும்தான் எடுக்கலாம். ஆர் இன்னொன்னு இம்ப்ளாய்ட் அத்தாரிட்டி. இம்ப்ளாய்ட் அத்தாரிட்டில வராது. ட்ரேட் டாக்ஸஸ். It is a customary to கஸ்டமரில வரும். அதான் பாயிண்ட். கஸ்டமரி. இம்ப்ளாய்ட் அத்தாரிட்டி கீழ இப்போ கஸ்டமரியா அது இருந்துச்சுன்னா இல்ல ஸ்டாட்யூட்டரியா இருந்துச்சுன்னா அவங்க எடுத்துக்கலாம். கஸ்டமரி அதான் ட்ரெடிஷன், கஸ்டமரியில இருந்தா எடுக்கலாம்ன்ற மாதிரி வரும். இந்த கேஸ்ல அது கஸ்டமரியில இருக்கா?
இருக்கு, Yes, sir. ட்ரெடிஷனா கஸ்டடியா இருக்கு. அதனால அது அக்ரிமெண்ட்ல இல்லைனா கூட தே கேன் கிளைம். புரிஞ்சுதா? Yes, sir. என்ன மீட்டிங் ஸ்டார்டிங்ல கௌரி இருந்தா இப்ப இல்ல? அதாவது திட்டிட்டு போனா, கோச்சிங் போனா அப்பவே போயிருக்கணும். அதெல்லாம் நடுவுல போறது. ஆ. லாலாம் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. உங்க இஷ்டத்துக்கு 2 சாப்டர் மட்டும் படிச்சுப்புட்டு, நான் லா படிச்சுட்டேன்னுலாம் வந்து எழுதக்கூடாது. 100 மார்க் எழுதினாலே லால 50 மார்க் வர்றது கஷ்டம். நான் 70 மார்க்குக்கு தான் எழுதுவேன். அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா, நீ லால முழுக்க முழுக்க எழுதினாலே மார்க்கே வராது. 5 மார்க் கொஸ்டின்னா 2½ மார்க் தான் போடுவாங்க. ஆர் 2 மார்க் தான் போடுவாங்க. ஏன்னா, நீங்க எழுதுற இங்கிலீஷ் அந்த லட்சணத்துல இருக்கும். உங்க இங்கிலீஷ்லாம் படிச்சு பார்த்து நான் தான் தூக்க மாட்டிக்கணும். நீங்க கோச்சிங் போறீங்க. ஏதாவது பண்ணா, திட்டுனா. சி உங்க ஆன்சர் கொஞ்சம் தத்தக்கா புத்தகான்னு இருந்தா கூட, ஐ கேன் கரெக்ட் இட். படிக்கலன்னு காலர தூக்கி விட்டு சொன்னா என்ன பண்றது? சொல்லு. இந்த ஸ்வேதாலாம் இருக்குமே, எனக்கு ஸ்வேதா மேல அவ்ளோ கோவம் இருக்கும். இருந்தாலும் எதையோ ஒண்ணு எழுதுவா அவ. ஏதோ ட்ரை பண்ணுவா. அதாவது முயற்சி செஞ்சு மொக்கையா போனா வேற விஷயம். அதுவும் கோவம் தான். அதுவும் தப்பு தான். எனக்கு அதுக்கும் ஒரு பாரபட்சம் கிடையாது. ஆனா முயற்சியே செய்யலன்னு வச்சுக்கோ, நான் படிக்கவே மாட்டேன். நான் அந்த சாப்டரயே விட்டுருவேன்னா எனக்கு கோவம் வரும். எதையாவது படிச்சு வை. எதையாவது எழுதி வைப்போம். 2½ மணி நேரத்துல எக்ஸாம் முடிச்சுட்டு மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களா எல்லாரும்? 3 மணி நேரம் எழுதுறதுக்கு கண்டென்ட் வேணும்ல? சார் நான் ஒரு 3 சாப்டர் விட்டுருவேன். 2 சாப்டர் விட்டுருவேன். அப்புறம் கண்டென்ட்க்கு என்ன பண்ணுவ? 100 மார்க் எழுதினாலே 50 மார்க் வர மாட்டேங்குது. ஸ்வேதாலாம் 50 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணா. 50 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணா 0 மார்க் வருது. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு பண்ணணும்? 90 பண்ணணும் போல இருக்கு 40 மார்க் வரதுக்கு. சார் 90 வந்துரும் சார் 40 மார்க் வரும் போல இருக்கு. அந்த லட்சணத்துல இருக்குது நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்ஸ். யூ ஹேவ் டு ஃபீல் அஷேம்ட் when you are not studying. உங்களுக்கு படிக்கிற தவிர என்ன வேலை? வீட்டு வேலை யாராவது செய்ய சொல்றாங்களா அப்பா அம்மா? பாத்திரம் பெருக்கி, துணி துவச்சு, எல்லாரோட துணியும் நீங்க துவைக்கிறீங்களா டெய்லி காலைல எந்திச்சு? அம்மாவே துவைக்கிறது இல்ல, மிஷின் தான் துவைக்குது இப்ப பாதி வீட்ல. வீட்ல அழகா ஃபேனு, லைட்டு, சில வீட்ல ஏசி தாங்குன்னு தாங்குறாங்க பசங்கள. இந்த வீட்டு வேலையும் செய்ய வைக்கிறது இல்ல, வேலை வாங்குறது இல்ல. ஆனாலும் ஏன்டா சாப்டர் படிக்கலன்னு கேட்டா, நாளைக்கு தானே எக்ஸாமு. இன்னைக்கு எதுக்கு படிக்கணும்? நாளைக்கு காலையில எந்திச்சு எக்ஸாம் முன்னாடி ஒரு 1/2 ஹவர்ல படிச்சிருவேன். கிழிச்சிருவேன். 15 நாள்ல படிக்கலையா, நாளைக்கு காலையில எந்திச்சு படிப்பாங்களாம். நான் நம்பணும் இத. நெக்ஸ்ட். இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோமா? அடுத்த செகண்ட் கொஸ்டின். ராம் அண்ட் ரஹீம் ஆர் ஒர்க்கிங் as teachers in Ishwar Chand Vidyasagar Higher Secondary School. Also, they were very good friends. They jointly purchased a flat which was given on rent. சிம்பிள் ரா. எப்படி தெரியுமா இருக்கும் இந்த கொஸ்டின்? கோ ஓனர்ஸ். டக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான். கோ ஓனர்ஸ். சோ இது பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு கேட்பான். இதுல ஒருத்தவங்க வந்து காசு கொடுத்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க கொடுக்க மாட்டாங்க, அப்படி வரும் சார் இது. இப்போ நான் வந்து இதை புரிஞ்சுட்டு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னும் கொஸ்டின் முடியல, கொஸ்டின் நிறைய தான் இருக்கு. நம்ம எப்படி நான் கெஸ் பண்றேன்னா, கொஸ்டினை இது பார்ட்னர்ஷிப்பான்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? இது பார்ட்னர்ஷிப் இல்லைன்ற மாதிரி ஆன்சர் வரும். பட் என்ன கேட்கறான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அவங்க வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபிளாட்டை வாங்கி அதை வாடகைக்கு விட்டுருக்காங்க. 10,000 ரூபா ரெண்ட். அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு இருக்காங்க. த லேண்ட் லாஸ் பை மிஸ்டேக் டிட் நாட் பே எலக்ட்ரிசிட்டி பில் டியூ டு திஸ் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கட் தி கனெக்ஷன். இப்போ டெனன்ட் என்ன பண்றான்னா, டெனன்ட் ஹேஸ் டு பே த எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் 2,800 + 200 rupees பெனால்ட்டி. ஸோ டெனன்ட் கையை விட்டு 3,000 ரூபா கட்டியிருக்கான். ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ டெனன்ட் வந்து அந்த 3,000 ரூபாய யாராவது ஒருத்தர்கிட்ட கிளைம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி வருதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே. இல்ல சார் 2 பார்ட்னர்ல 2 கோ ஓனர்ஸ்ல ஒருத்தவங்க குடுத்துருவாங்க சார் ரூ. 500 ரூ. ம். 1500 இன்னொருத்தவங்க வந்து குடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இது என்ன அவன்தும் சேர்த்து நீ கேள்வினா, குடு வரேன், அப்படின்னு வரேன், வரேன். என்ன தெரியுமா கேள்வி? அதாவது ஜான் அப்படின்ற டெனன்ட் he claimed 3000 rupees from ராம். ஒரே ஆள்கிட்ட கிளைம் பண்றான். ஸோ ராம் வந்து 3000 குடுக்கணுமான்னு கேட்டா, ஒரு பார்ட்னர்ஷிப்ல அது ஜாயிண்ட் ப்ராமிசார் மாரி கணக்கு. பார்ட்னர்ஷிப்ப பொறுத்தவரைக்கும். அப்போ கிரெடிட்டார் வந்து யாராவது ஒருத்தர்ட்ட கூட கிளைம் பண்ணலாமான்னா, கிளைம் பண்ணலான்ற மாரி வரும் பார்ட்னர்ஷிப்ல. சார். ஓகேவா? அப்ப வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் அந்த காச குடுத்துட்டு, மீதி காச அவன் இன்னொருத்தன்ட்ட கிளைம் பண்ணுவான்ற மாரி வரும். ஆனா, இது பார்ட்னர்ஷிப் இல்லாததுனால, இவன்ட்ட ரூ. 1500 தான் கிளைம் பண்ண முடியும். அவன்ட்ட ரூ. 1500 கிளைம் பண்ணணுன்ற மாரி முடியும். புரிஞ்சுதா இல்லையா? அந்த அவன் குடுக்குற அந்த ரெண்ட்ட எப்படி பிரிச்சுக்கிறாங்களோ அதே வழியில தான் குடுக்கணுங்க. சார் ஸோ ஃபர்ஸ்ட் கிளைம் வரது வந்து கேக்குறதா சார்? ஜான் கிளைம்ட்னா கேக்குறான். அதாவது ஜான் வந்து கேட்கறான். 3000 நான் குடுத்த 3000 நீயே தான்னு ராம் கிட்ட கேட்கறான். ஆனா, அதுக்கப்புறம் வீட்ல ராம் என்ன சொல்றான்? ஒருவேளை நாங்க பார்ட்னர்ஷிப்பா இருந்தா நீ சொல்றது லைவ் கரெக்ட். யாராவது ஒருத்தர்ட்ட ஏன்னா ஜாயிண்ட் ப்ராமிசர் தானே. யார்ட்ட வேணா கிளைம் பண்ணலாம் நீங்க. ஆனா, நாங்க பார்ட்னர்ஷிப் கிடையாது. நாங்க கோ ஓனர்ஸு. அதாவது இந்த சைடுல போன செப்டம்பர் 24ல கேட்கும்போது, கோ ஓனர்ஸ்ல வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டான். இப்ப கிளைமிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறான். அதாவது எஸ்கேப் ஆவறதுக்கு இது வழிவகுக்குது. புரிஞ்சுதா இல்லையா? தேர்ட் பார்ட்டி வியூல தேர்ட் பார்ட்டி வந்து கிளைம் பண்ண சூப்பரான கொஸ்டின் இது. இது கொஸ்டின் பேங்க்ல இருக்கு. அப்படியா? சூப்பர். பாத்துக்க. நம்ம கொஸ்டின் பேங்க்ல எல்லாம் இருக்கும். நம்ம கொஸ்டின் பேங்க்ல ஏன் இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க. அதனால நம்ம கொஸ்டின் பேங்க்ல வந்திருக்கோம். X and Y were partners in a firm. Firm was dissolved on 12th June, but no public notice was given. Firm dissolve ஆச்சுன்னா பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணுமா? நோ சார். நோவா? நான் குடுக்கணும் சார். இன்சால்வென்ட் ஆனா தான் குடுக்குறேன் சார். இன்சால்வென்ட் ஆனா அந்த பார்ட்னர் கொடுக்க தேவையில்ல. டெத் Death ஆனா அந்த ஆனாலும் பார்ட்னர் கொடுக்க தேவையில்ல. மத்தபடி எல்லாமே நோட்டீஸ் கொடுக்கணும். thereafter அதாவது firm dissolve ஆயிடுச்சு. thereafter X purchased goods in the firm's name from Z. Z was ignorant of the fact that there is a dissolution of the firm. Now purchase பண்ண X insolvent ஆயிட்டான். Z filed a suit on Y. ஆமா, Y அது கொடுத்து தான் ஆகணும். Y குடுத்து தான் சார் ஆகணும். ஏன் தெரியுமா? நீ பப்ளிக் நோட்டீஸ் குடுத்துருந்துருக்கணும். பப்ளிக் நோட்டீஸ் குடுக்கலன்னா, தேர்ட் பார்ட்டிய பொறுத்தவரைக்கும் ஃபர்ம் இன்னும் லைவ்ல இருக்க மாரி தான் அர்த்தம். ஃபர்ம் இன்னும் லைவ்ல இருந்தா, நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ப்ராமிசர் மாரி அர்த்தம். ஸோ ஒருத்தன் இன்சால்வென்ட் ஆனா இன்னொருத்தன் காசு குடுக்கணுன்ற மாரி தான் அர்த்தம். ஸோ இசட் வந்து ஒய் கிட்ட கிளைம் பண்ணலாம். ஸோ சம்மந்தமே இல்லாம அந்த பையன் மாட்டிக்கிட்டான். சார் இதுவும் கொஸ்டின் பேங்க் தான் சார். இதுவும் கொஸ்டின் பேங்க் தானா? நிறைய இருக்கு போல கொஸ்டின் பேங்க்ல. ஏபிசி ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஃபர்ம். என்ன கொடுமைனா இது எல்லாமே இருக்கும் கொஸ்டின் பேங்க்ல. எல்லா கொஸ்டினும் கொஸ்டின் பேங்க்ல இருக்கும். 100 மார்க்ல 65, 70 மார்க் அப்படியே கொஸ்டின் பேங்க்ல இருக்கும்னு வச்சுக்கோயேன். அந்த கேள்வி வந்தா கூட பிம்பிளிக்கி பிலாப்பின்ட்டு தானே வருவீங்க. ஸ்டேட் போர்டு சிலபஸ் மாதிரி மொத்தத்தையும் கொஸ்டின் பேங்க்ல இருந்து கேட்டா கூட எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் சார் இருந்தது. ஆனா பாருங்க எழுததான் கை வரல. இந்த புலிகேசி படத்துல போருக்கு போகும்போது அப்படியே அந்த இது பிச்சுக்கும். ஓகே, அதாவது கத்தியெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒட்டுறதுக்கு நேரம் நேரம் கூடி அந்த மாதிரி எல்லாம் தெரியுத மாதிரிதான் சார் இருக்கு. ஆனா பாருங்க கூடி வரல எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஏன்டா நீங்க எல்லாம் ஃபெயில் ஆனீங்கன்னு எக்ஸாம்ல கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா எழுதினேன் சார். ஐசிஐ தான் சார் நமக்கு மார்க் போடல. ஏண்டா அதே ஐசிஐ தானடா ஒருத்தருக்கு 270, 280, 300 மார்க் போட்டிருக்காருன்னா அவங்க தான் சார் எனக்கும் டவுட்டா இருக்கு. அவங்க மட்டும் எப்படி சார் மார்க் வாங்கினாங்க? ஏன்னா படிச்சா மார்க் வாங்கலாம். நீ என்ன சும்மா பார்த்துக்கிட்டே இருந்த இடத்த வாங்குறது? எழுதி பார்க்கணும். நம்ம இங்கி பிங்கி பாங்கி போட்டு பிடிச்ச சாப்டர் மட்டும் தானே படிப்போம். சார் இந்த சாப்டர் நல்லா இருக்கு சார். படிக்க படிக்க ஆர்வமா இருக்கு சார். இந்த சார் வந்து திராவையா இருக்கு சார். லீகல் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் பாருங்க. அப்படியே திராவையா இருக்கு. அப்படியே ஒன்னும் ஒரு ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே படிக்கணும், அப்படியே எழுதணும். அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்குது கொஸ்டின்ஸ்.
எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட் ஸ்டடி மாதிரி வேணும் சார். இவன் அவனை குத்தினான், அவன் இவனை வெட்டினான், இவன் இவனை இழுத்துன்னு ஓடி போனான். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அது மாதிரி ஒரு குடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா எழுதுவோம் நாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாம் நியூஸ் பார்த்து கேட்டு பிரேக்கிங் நியூஸா பார்த்து நல்லா கெட்டு போயிருக்கீங்கடா. ABC are partners of the partnership firm carrying on the business of construction of apartments. B, who himself was a wholesale dealer of iron bars, was entrusted with the work of selection of iron bars after examining quality. As a wholesaler, B is well aware of the market condition. Current market price of the iron bars of construction is 350 per kilogram. B already had 1000 kg of iron bars in stock, which he had purchased before the price hike in the market. That was அப்போ வந்து 200. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா பீன்றவன் பார்ட்னர்ஷிப்லயும் இருக்கான், அவன் சோலாவும் அயன் வாங்கி வித்துட்டு இருக்கான். சரியா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து 350 ரூபா. அவன் 1000 கேஜி அயனை ஸ்டாக்ல பர்சனலா வச்சிருக்கான். அது அவன் வாங்கும்போது 200 ரூபா. He supplied iron bars to the firm without the firm realizing the purchase cost. ஓஹோ, ஓகே. இப்போ இந்த ஃபர்முக்கு அயன் பார்ஸ் வேணும். அவன் ஆல்ரெடி அவன்கிட்ட இருந்த அயன் பார்ஸை இந்த ஃபர்முக்கு சப்ளை பண்ணியிருக்கான். ஓகே. Is B liable to pay the extra money he made? Yes, see, yes. அதுல வந்த ப்ராஃபிட்ட கண்டிப்பா இதுல போட்டு பார்ட்னர்ஷிப்ல 2 விஷயம். ஒன்னு, நீ காம்பீட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடாது. 2வது, நீ சீக்ரெட் ப்ராஃபிட் பண்ணினா அது பார்ட்னர்ஷிப்க்கு விட்டு கொடுக்கணும். இந்த 2 பாயிண்ட்டும் ப்ரொவிஷன்ஸ்ல எழுதுங்க. ஸோ இவன் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு 350 ரூபாய்க்கு ஃபர்முக்கு வித்திருக்கான். கரெக்டா? ஸோ ப்ரிவேலிங் மார்க்கெட் பிரைஸ்ல வித்திருக்கான். அவன் என்ன சொல்றான்? he has not taken any amount more than the market price. நான் மார்க்கெட் பிரைஸ் தானே வித்திருக்கேன், நீ வெளில வாங்கினா அந்த ரேட்டு தானே வாங்கணும், என்கிட்ட வாங்கியிருக்க என்ன யாரோ சம்பாதிக்கிறது நான் சம்பாதிச்சுட்டு போறேன், நல்லா வாழ்த்திட்டு போங்களேன் அப்படின்றான். அதெல்லாம் முடியாது. நீ வந்து சீக்ரெட் ப்ராஃபிட் பண்ணிருக்க 150 ரூபா, அதை ஃபர்முக்கு விட்டு கொடுக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? State the modes by which partners may transfer his interest in the firm in favor of another person. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படிலாம் நீ வந்து பார்ட்னர்ஷிப் இன்ட்ரெஸ்ட்டை விட்டு கொடுக்கலாம் வெளியாளுங்களுக்குன்றதுதான் பாயிண்ட். Can you transfer the partnership interest without the consent of the existing partners? No, sir. No, No. sir. You cannot transfer the interest without the consent of the existing partners. சொல்லு. கிரெடிட்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல சார் இன்ட்ரெஸ்ட்? லோன்னு சொல்லணும். ஸ்டூபிட் ஃபெலோ. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, லோனுக்காக பிளட்ஜ் பண்ற இன்ட்ரெஸ்ட்டை மனசுல இதே வச்சுட்டு வெளில ஏதாவது சொல்லு. ஸோ பார்ட்னர்ஷிப் இன்ட்ரெஸ்ட்டை நான் பிளட்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டா பிளட்ஜ் பண்ணலாம். ஆனா அந்த பிளட்ஜி இருக்கான் பாரு, அவனால என்ன பண்ண முடியாது? cannot become a partner in partnership. He cannot interfere in the partnership business. He cannot claim books of accounts. He can only claim share of profits, provided he is not paying the interest. At the time of dissolution, he can claim the share of capital, okay, of the partner. புரிஞ்சுதா? அந்த மாதிரி தான். ஸோ வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரின்னு கேட்குறான். இதான் அதோட ரைட்ஸ். ஸோ அவன் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, பட் he can claim share of profits. அதே மாதிரி அவன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் கிளைம் பண்ண முடியாது. சரி, அடுத்தது எல்எல்பி. A and B are friends. Now they plans for setting up supermarket in their locality. They are confused as to whether to register a traditional partnership or a LLP. As an advisor, enumerate difference between two. அடகோயா, ஒன்றும் இல்லை, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எல்எல்பி அண்ட் பார்ட்னர்ஷிப். இதுக்கு இவ்வளோ பெரிய கதை. என்ன சொல்லுவேன்? எல்எல்பி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஒன்லி லேண்டு, அதாவது இமூவல் ப்ராப்பர்ட்டி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். எல்எல்பி வந்து பாடி கார்பரேட், பார்ட்னர்ஷிப் பாடி கார்பரேட் கிடையாது. LLP governed by LLP Act 2008, partnership governed by 1932 Partnership Act. liability வந்து லிமிட்டட், அதுல வந்து அன்லிமிட்டட். வெரி குட். LLP ல liability limited, அதுல unlimited. அப்புறம் செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டி இல்ல இருக்குது, அதுல இல்ல. அப்புறம் perpetual succession. பர்பஸ் செக்ஷன், காமன் சீல். அப்புறம்
எல்எல்பியில் வந்து டிசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்னு ஒருத்தர் இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல அந்த மாதிரி டிசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் ஒன்றுமே கிடையாது. அங்க பார்ட்னர்ஸ் வந்து ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஏஜென்சியும் வரும்ல சார். எல்எல்பியில் வந்து பார்ட்னர்ஸ்க்கு எல்எல்பி, அதாவது எல்எல்பிக்கு பார்ட்னர்ஸ் ஏஜென்ட். ஆனா பார்ட்னர்ஸ்க்கு பார்ட்னர்ஸ்க்கு ஏஜென்ட் கிடையாது. ஆனா பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னருக்கு பார்ட்னரே ஏஜென்ட்னு வருவோம். ஆமா சார். See, இதுல LLP ல எல்எல்பில agency இருக்குது, மியூச்சுவல் ஏஜென்சி இருக்குது. ஆனா எப்படின்னா எல்எல்பிக்கு பார்ட்னர் ஏஜென்ட்ன்ற மாதிரி வரும். அதாவது பார்ட்னர் செஞ்ச ஆக்டிவிட்டிக்கு எல்எல்பி செஞ்ச பார்ட்னர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு பார்ட்னருக்கு இன்னொரு பார்ட்னர் லைபிள் கிடையாதுன்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் சார் அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு சொல்லுங்க அப்புறமா நான் தரேன்ற மாதிரி தானே சார் இந்த இப்ப சொன்னது? எது பார்ட்னர்ஸ் சொல்றது? வந்து எல்எல்பிக்கு தான் See, இதுனா அந்த அதாவது மாதிரி தானே? ஒருத்தன் பண்ண லைபிலிட்டிக்கு இன்னொருத்த லைபிளான்றது, ஒருத்தன் பண்ண வேலைக்கு இன்னொருத்த லைபிளான்றது தான். ஒருத்தன் பண்ண வேலைக்கு இன்னொருத்த லைபிள் கிடையாது. ஓகே, ஃபேமுக்கு தான் எல்லாருமே ஆமா. லைபிளே தவிர ஒருத்தன் பண்ண வேலைக்கு இன்னொருத்த லைபிள் கிடையாதுன்ற மாதிரி வரும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஏதாவது ஃபைன் தான் எழுதுங்க நீங்க. அடுத்தது கம்பெனிஸ் ஆக்ட். Dhruv was appointed as an employee of Sun Moon Timber Private Limited on condition that if he had to leave the employment, he will not solicit customers. After some time, he was fired from the company. He set up his own business under proprietorship and undercut Sun Moon Timber Private Limited's price. Okay. On the legal advice from the legal consultant, he refrained from the provisions of the breach. Okay. Hey, என்ன கேஸ் இது சொல்லு? மோட்டார் வெர்சஸ் Listing of Gilbert Motor Company versus Harney கேஸ். ஓகே, ஒரு எம்ப்ளாயி இருப்பான், வெளில போயிட்டு அவன் வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதே தொழிலை செஞ்சிருவான். அதுக்கப்புறம் கேஸ் கேட்டா, நான் தானே உங்க கூட என்டர் பண்ண கான்ட்ராக்ட், ஆனா கம்பெனி என்டர் பண்ணல, இது கம்பெனி பேர்ல தான் நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? இது எதுக்காக இது? திஸ் கம்பெனி இட் செல்ஃப் இஸ் அ ஷாம். ஓகே, இது ஒரு ஹம்பக்கு ஆரம்பிச்ச கம்பெனி. இது வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்காக ஆரம்பிச்ச கம்பெனி. ஹென்ஸ் யூ அண்ட் த கம்பெனி ஆர் ஒன் அண்ட் த சேம். லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட். கார்ப்பரேட் பில். இது கம்பெனிஸ் ஆக்ட்ல எப்படி சார் எழுதுறது? என்னது கம்பெனி ஆக்ட்ல எப்படி எழுதுனா எனக்கு புரியல. இப்போ Lifting of சொன்னது capital எங்க வரும்? ஓகே ஓகே ஓகே. ஸ்டூபிட் ஃபெலோ. செப்பரேட் Sorry, லீகல் sir. என்டிட்டி டிஸ்ரெகார்ட் பண்றோம். கம்பெனி ஆக்ட்ல Sorry, வரும், சேல் sir. ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல வரும். கன்ஃபியூஸ் ஆயிட்டா சாரி. சொன்ன பாத்தியா பிரியங்கா? சொன்ன பாத்தியா இல்லையா? எஸ் சார். விடிய விடிய ராமாயணம் சீதை கிராம சித்த பண்ணுவாவ. எல்லா சாப்டரும் சேர்த்து படிச்சு படிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன் சார். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஆஸ் பர் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு எழுதுவா. அதுக்கு ஆன்சர் டிம்பர் இஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது எழுதுவா. AK Private Limited borrowed 36 crores from BK Finance. However, as per memorandum, AK Private Limited can borrow maximum of 30 crores. Examine whether AK Private Limited liable to pay the debt. இது என்ன கேஸ்? Doctrine of Ultra ultra vires and constructive notice ரெண்டு சேர்த்துக்கணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி லோன் கொடுத்தவன் படிச்சுட்டு தான் லோன் கொடுத்துருக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், அவன் படிக்காம லோன் கொடுத்துட்டான். இவன் அல்ட்ரா வயர்ஸ் பண்ணிட்டான் பியாண்ட் தி பவர்ஸ் ஆஃப் மெமராண்டம். ஸோ வாய்ட் ஆகிடும், கொடுக்க தேவையில்ல. சார் அப்போ 36 கோடி நாமுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அவன் யார்கிட்ட கிளைம் பண்ணலாம்? டைரக்டர்ஸ்ட கிளைம் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஆக்சுவலி இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல அப் டு 30 கோடி வாங்கலான் இருக்குல்ல, அப்ப அப் டு 30 கோடி கம்பெனிகிட்ட கிளைம் பண்ணலாம், மீதி இருக்கிற 6 கோடியை டைரக்டர்கிட்ட கிளைம் பண்ணலாம்னு ஒரு வாதம் இருக்கு. 36 கோடியுமே தர தேவையில்ல, 36 கோடியுமே டைரக்டர்கிட்ட கிளைம் பண்ணிக்கலாம்னு ஒரு வாதம் இருக்குது. இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி எதுனாலும் மார்க் போட்டுருவாங்க. புரிஞ்சுதா? நீ 2 வாதம் இருக்குன்னு கூட எக்ஸாம் எழுதலாம். Mike LLC incorporated in Singapore, having office in Pune. Company incorporated outside India,
அண்ட் ஹேவிங் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இன் இந்தியா. என்னது இது? ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனி. அனலைஸ் வெதர் இட் இஸ் அ ஃபாரின் கம்பெனின்னு கேட்டிருக்கான். இது ஒரு கொஷின். அவனே கொஷின் ஆன்சர் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அது இருக்கிற சிங்கப்பூரை தூக்கிட்டு அவுட் சைட் இந்தியான்னு போட்டு, பூனேயை தூக்கிட்டு இந்தியான்னு போட்டு, பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இந்தியா போட்டா முடிஞ்சிச்சு ஆன்சர். செக்ஷன் 242. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். Sachin bought 1000 kg rice from Saurav for 1,40,000 rupees on 3 months credit. The 3 months credit நம்மள விடாது போல இருக்கே. மேல கூட ஒரு 3 months credit பார்த்தோம்ல. For this purpose, Sachin issued a promissory note to Saurav on same date, payable after 3 months. Okay. அதாவது அன்னைக்கே அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவன் எழுதி கொடுத்துட்டான். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதி கொடுத்துட்டான். On the date of maturity, the promissory note was dishonored. கடகடன் கொடுக்கும்போதே நினைச்சிருக்கணும். Saurav filed a suit for recovery of the amount plus advocate fees paid by him, defending the suit. Okay. இது என்ன தெரியுமா? காம்பன்சேஷன் ஃபார் டிஸ்ஆனர். என்ன கிளைம் பண்ண முடியும்? வாட் அண்ட் ஆல் யூ கேன் கிளைம் காம்பன்சேஷன். அந்த 1.5 லட்ச ரூபா கிளைம் பண்ணலாம். பிளஸ் இந்த சூட் போடுறதுக்கு அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுத்தல அதை கிளைம் பண்ணலாம். இதை தாண்டி ஏதாவது சில எக்ஸ்பென்சஸ் நீ மெயின்டைன் பண்ணியிருந்தனா அதையும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இது தவிர 18% இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலாம். அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ நாள் ஆயிருக்குல்ல, அதனால 18% இன்ட்ரெஸ்ட்டும் கிளைம் பண்ணலாம். புரிஞ்சுதா? இது தவிர அந்த டிஸ்ஆனர் பண்ணவனுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அவன் ஜெயிலுக்கு போவான், அவன் பாட்டு போயிடுவான், என் காசை யார் தருவான்றதுக்கு தான் இந்த பாயிண்ட், காம்பன்சேஷன் பாயிண்ட். A purchased a watch from B. He issued a promissory note which was payable on demand, but no specific place for payment. இது என்ன தெரியுமா? ஐ திங்க் இது ப்ரெசன்ட்மெண்ட்லேருந்து வந்த கொஸ்டின் நினைக்கிறேன். வரேன் சொல்கிறேன். ஒரு வாட்ச் நான் வாங்கியிருக்கேன். I issued promissory note which was payable on demand, but no specific place of payment was mentioned. On maturity, B did not present the promissory note for payment. See, promissory note presentment for payment பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராமிசரி நோட்டை எப்போ ப்ராமிசரி நோட் கொடுத்தாலும் presentment for payment பண்ணி ஆகணும். இது ஒரு பாயிண்ட். இது வந்து பிளேட்டண்டான பாயிண்ட். ஆனால் எப்போ பண்ண தேவையில்லைன்னா ப்ராமிசரி நோட் பேயபிள் ஆன் டிமாண்ட் அண்ட் நோ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் மென்ஷன்ட். நார்மலாக இப்போ நீ ஒரு ப்ராமிசரி நோட் கொடுக்குறையோ ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறனாலோ நீ எந்த பிஸ்னஸ் பிளேஸில் இருப்பியோ அங்கே கொண்டு வந்து காட்டணும். உன்ட்ட இங்கே பாருப்பா நீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, கொடுக்கணும்ப்பான்னு சொல்லி காட்டணும். சரியா? பேபிள் ஆன் டிமாண்ட்னா நான் எப்போ காட்டினாலும் நீ கொடுக்கணும். பேபிள் ஆஃப்டர் சைட்னா அது ஒரு டேட் போட்டிருப்பான், ஏதோ ஒரு பீரியட் போட்டிருப்பான், ஒரு கிரெடிட் பீரியட் போட்டு அதுக்கப்புறம் அது கொண்டு வந்து காட்டணும். 3 மாதம் 2 மாதம்ன்ற மாதிரி தான் அப்போ வந்து காட்டணும். ஆன் டிமாண்ட்னா எப்போ வேணா கொண்டு வந்து காட்டலாம். ஆனால் எந்த பிளேஸ் மென்ஷன் பண்ணிருக்காலும் அந்த பிளேஸ்ல கொண்டு வந்து காட்டணும். எந்த பிளேஸுமே மென்ஷன் பண்ணலன்னா யூஷுவல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ரெசிடென்ஸ்ல கொண்டு வந்து காட்டணும். பட் பேபிள் ஆன் டிமாண்ட் அண்ட் நோ பிளேஸ் ஆஃப் பேமெண்ட்ற மாதிரி போட்டிருந்தான்னா காட்டணுன்ற அவசியமே கிடையாதுன்ற மாதிரி. சரியா? நார்மலா பிரசன்மெண்ட் ஃபார் பேமெண்ட் பண்ணாதான் அவன் காசு கொடுக்கலன்னு சொல்லி டிசானர் பண்ண முடியும். நார்மலா இப்போ நீ ஏதாவது ஒரு எழுதி கொடுத்துருக்க, ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துருக்கன்னா நீ பேமெண்ட் பண்ணணும்னா அவன் கொண்டு வந்து காட்டணும். அவன் கொண்டு வந்து காட்டினா தான் நீ பேமெண்ட் பண்ணுவ. அவன் கொண்டு வந்து காட்டாமே நீ பேமெண்ட் பண்ணன்னு சொல்லி டிசானர் சொல்ல முடியாது. சரியா? இது எக்ஸப்ஷன். இந்த பேபிள் ஆன் டிமாண்ட் அண்ட் நோ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது ஒரு எக்ஸப்ஷனான கேஸ். இது நார்மல் கேஸ் கிடையாது. நார்மல் கேஸில் யூஷுவல் பிளேஸ் ஆஃப் பேமெண்ட்டை ஒரு பிஸ்னஸ் இருக்கும் ஆர் ரெசிடென்ஸ் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்கான வார்த்தை வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான கேஸ். இந்த கொஸ்டினே ரொம்ப ஸ்பெஷலான கொஸ்டின். இது எக்ஸாம் வந்ததுன்னா இது ஒரு தனித்துவமான கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா நார்மலாக ப்ரெசன்மெண்ட் ஃபார் பேமெண்ட் பண்ணி ஆகணும். எய்தர் டேட்லேயோ பிளேஸ்லையோ அந்த டேட்டில் வரணும், அந்த பிளேஸுக்கு போய் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும், ஆர் ரெசிடென்ஸில் போய் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும்.
இந்த கேஸ் வந்து ஸ்பெஷலான கேஸு. ஸோ நார்மலா ப்ரெசென்ட்மென்ட் பண்ணி தான் பேமெண்ட் பண்ணலன்னா டிஸானர் நடக்கும். இந்த கேஸ்ல இவன் ப்ரெசென்ட்மென்ட்டே பண்ணலன்னா டிஸானர்ன்ற கான்செப்டே கிடையாதுன்னு தான் நார்மலா இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த கேஸ் வந்து ஸ்பெஷலான கேஸ். So B did not present the promissory note for payment. As the promissory note was not duly presentment for payment, whether A would be discharged from this liability. Normally, if there is no presentment, there is no payment, hence discharge. நார்மலா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது. இந்த கேஸ்ல A will not be discharged. அதான் ஆன்சர். புரிஞ்சுதா? See, presentmentல 2 presentment இருக்கு. ஒன்னு presentment for acceptance, இன்னொன்னு presentment for payment. presentment for acceptanceனா இப்ப ரத்னவேலுன்றவன் ஸ்வேதா கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கான். ஸ்வேதா ஒரு ப்ராமிசரி நோட் எழுதிட்டு ரத்னவேல்கிட்ட கொடுத்து அக்செப்ட் பண்ண சொல்றான்னு வச்சுக்கோ. அது presentment for acceptance. அவன் அக்செப்ட் பண்ணலன்னா டிஸானர் ஃபார் நான் அக்செப்டன்ஸ். அப்படின்னா கையில கொடு, காசை கொடு. ஓகே, ஒன்னு இப்ப காசு கொடுக்க மாட்டேன்னா அதை கையெழுத்து போடு. கையெழுத்து போட மாட்டேன், காசு போட மாட்டேன்னு அர்த்தம். சரி, கையெழுத்து போட்டேன். கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நான் காசு எனக்கு வேணும்னும் போது ஸ்வேதா என்ன பண்ணுவா, எடுத்துன்னு வந்து உன்கிட்ட காட்டுவா. அப்ப நீ காசை கொடுக்கணும். அப்ப நீ காசை கொடுக்கலன்னு டிஸானர் பண்றேன்னு அர்த்தம். ஸோ அப்ப பேரு presentment of payment on due date but not paid is equal to dishonor. ஸோ presentmentே ஸ்வேதா பண்ணலன்னா என்ன ஆகும்? அவன் மறந்துட்டா, presentmentே பண்ணல. அப்ப என்ன ஆகும்? டிஸ்சார்ஜ் ஆயிடுவ நீ நார்மலா. ஆனா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது. பேயபிள் ஆன் டிமாண்ட் பட் நோ ஸ்பெசிபிக் பிளேஸ் ஆஃப் இது டிசைன்னா இது வந்து டிஸ்சார்ஜ் ஆக மாட்டேன்றதான் அது கேள்வி. ஆக்சுவலி உங்கள் கேள்வியும் என்னோட பதிலும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அப்போ ஒரு பொண்ணு இந்த கேள்வி கேட்டிருக்கு. அவ கேட்ட கேள்வி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டிபில தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுங்க யாரோ கேட்டாங்க, எனக்கு தெரியல. அவங்க கேட்டது எல்லாமே ஐ திங்க் அவங்க May 24 ஆர்டிபி படிச்சுட்டு அந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கேள்வி அந்த பொண்ணு கேட்டுச்சு, இதே கேள்வி கேட்டுச்சு. நான் யோசிச்சேன், என்ன ப்ரெசென்ட்மெண்ட்ல இருந்தா கேள்வி கேட்குறாங்கன்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது, ஓ இது இதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இன்னைக்கு பொழுது நல்லா போச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் படிச்சோம். இந்த கௌரி சங்கருக்கு யாராவது ஃபோன் பண்ணி, சாரு நீ பண்ண ஆக்ட் மேல தான் கோவப்படுறாராம், உன் மேல கோவப்படலன்னு சொல்லுங்க. அப்புறம் அழுது உட்காந்துருக்க போகுது பொண்ணு. See you, bye. சார் என்னம்மா? சார் நாளைக்கு டெஸ்ட் எந்த டைம் சார்? 2 to 5மா. சார் காலேஜ் காலையிலே எழுந்து எழுதிரு. ஏர்லி மார்னிங் எழுந்து எழுதிரு. 4 மணிக்கு எழுந்து உட்காந்து எழுதிட்டு 4ல இருந்து 7 எழுதிட்டு சார் இன்னும் பேப்பர் கொடுக்கல நீங்க. பேப்பர் அனுப்பலையா? இல்ல சார். சரி, இப்போ நான் அனுப்புறேன். சார் யார் யாரெல்லாம் 2ல இருந்து 5 எழுதுறீங்களோ பிரிண்ட் எடுத்து எழுதுங்க. காலேஜுக்கு போறேன்றதுனால 3 மணிக்கே காலையில எழுந்து உட்காந்து எழுதுறவங்க பிரிண்ட் எடுக்காம எழுதுங்க.